அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள் அது ஒரு அழகிய நிலா காலம் கனவினில் தினம் தினம் உலா போகும் அது ஒரு அழகிய நிலா காலம் கனவினில் தினம் தினம் உலா போகும் நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம் அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள். ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு புதுமை தேடல் சேனல். இப்படி சொல்லியே நம்ம சேனலில் கிட்டத்தட்ட ரொம்ப மாதமே ஆச்சுங்க. லாங் வீடியோ அப்படிங்கிற கான்செப்டவே மறந்தாச்சு. இந்த ஷார்ட்ஸ் வந்ததுலேருந்து நிறைய பேர் இப்போ ஷார்ட்ஸில் கமெண்ட் பண்ணுறது, அக்கா லாங் வீடியோ போடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான். அதுக்காகவே இந்த டைம் ஊருக்கு போயிருந்தப்போ எங்களோட பிறந்த வீட்டு கோயிலில் கெடா விருந்து வச்சுருந்தாங்க. ஸோ ஃபுல் வீடியோவாக எடுத்திருக்கேன். ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எந்த ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனும் இருக்காது. ஒரு ஜாலியான ஃபேமிலி விலாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நாளைக்கு தான் கெடா விருந்து. அங்கே வந்து சாரீ கட்டணும்னு சொல்லிட்டு நாளே சாரியை வந்து ப்ளீட் பண்ணி அயன் பண்ணியாச்சு. ப்ரொஃபஷ்னலாக பண்ண தெரியல அப்படின்னாலுமே போனால் டக்குன்னு கட்டுற அளவுக்கு அயன் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா அங்கே போய் யாரோட ஹெல்ப்புமே தேவை இருக்காது. நம்மளே டக்குன்னு குளித்து ரெடி ஆகிடலாம். நேட்டிவ்க்கு வரோம் அப்படின்னாலே ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குங்க, எங்கெங்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம வெளியூரில் இருக்கோம் அப்படின்னாலே நிறைய ஃபங்க்ஷன்ஸை மிஸ் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக இங்கே வர்றப்போ அங்கே எல்லாமே போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஈவினிங்க்கு மேலே தான் கோயிலுக்கு கிளம்புறோம். ஸோ அதுக்குள்ளே ஒரு 2-3 வீட்டுக்கெல்லாம் போக வேண்டியது இருக்குங்க. அன்னபூர்ணால தான் போய் ஸ்வீட் வாங்க போயிருந்தோம். பொள்ளாச்சி அப்படின்னாலே ஸ்வீட்க்கு இனிப்பகம், மாரியம்மாள், அன்னபூர்ணா இங்கே எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே அன்னபூர்ணா இருக்குது அப்படிங்கிறங்காட்டி எங்கே போகிறதா இருந்தாலும் டக்குன்னு இங்கே தான் வந்து ஸ்வீட் வாங்கிட்டு போவோம். நாங்கள் உள்ளே போனோம் அப்படின்னாலே சஷ்வந்த் குட்டிக்கு புதுசாக வந்த ஸ்வீட்ஸில் எல்லாமே சாம்பிள் கொடுத்துருவாங்க. உங்கள் ஊரில் எந்த ஸ்வீட் கடை ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பெங்களூர்லேயும் அப்படி தான் நிறையா ஸ்வீட் சூப்பராக இருக்குது. இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லைங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கே ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு கரெக்டாக நாங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறோம். மாமாவும் வந்துட்டார். என்னோடய சித்தி பொண்ணு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்கள பார்க்குறக்காக தான் போயிருந்தோம். ஈவினிங் 5 o'clock மேலே கெடா விருந்துக்கு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. பொள்ளாச்சி டு வால்பாறை ரோடு போகிறீங்க அப்படின்னா அந்த சமத்தூர் தாண்டதுமே வேல் மகால் இருக்குங்க. அதுக்கு ஆப்போசிட்லேயே வில்லேஜ் பேக்ஸ்ன்னு சொல்லி நியூவாக ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. காளாஞ்சிலி, டீ எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் அந்த சைட் போனீங்க அப்படின்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு தான் கெடா விருந்து. பட் நாளே எல்லோரும் வந்தாச்சு. ஏன்னா இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் அடிக்கடி கிடைக்காதுங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து உட்காந்து பேசியே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்காகவே எல்லாருமே 1 day பிஃபோரே வந்தாச்சு. எங்களோட குலதெய்வம் கோயில் வந்துட்டு கொடிங்கியம் பெருமாளுக்கு வந்து கெடா வெட்ட மாட்டோம். கருப்பராயருக்கு தான் கெடா வெட்டுவோம். நாள் சனிக்கிழமை அப்படிங்கிறங்காட்டி இங்கே எல்லா சாமிக்குமே பூஜைக்கும் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே கோயிலில் தான் எனக்கும் கல்யாணம் நடந்துச்சு. கொரோனான்னு சொல்லிட்டு எந்த ஒரு மண்டபமே அவைலபிளாக இல்லை அப்படிங்கிறங்காட்டி பெருமாள் கோயிலே வச்சு ரொம்ப சூப்பராக கல்யாணம் நடந்துச்சு. எனக்கு அங்கே போனதும் ஃபஸ்ட்டு அந்த மெமரிஸ் தான். என்ன தான் பிறந்த வீட்டு கோயிலாக இருந்தாலும் நமக்கு கல்யாணம் நடந்தது இங்கே தானே அப்படிங்கிறது தான் இப்போ மைண்ட் செட்டுக்கு வருதுங்க. கரெக்டாக நாங்கள் வந்தோம். அப்படியே மற்ற எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கூடவே ஆட்டுக்குட்டியும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் பாவமாக தான் இருந்துச்சு, நாளைக்கு கட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி. பட் இது சாமிக்கு அப்படிங்கிறது ஒரு ஃபார்மாலிட்டிஸாகவே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. அதனால் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. கொஞ்ச நேரம் இங்கெல்லாம் பேசி சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கோயிலுக்கு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஒரு 8 o'clock அப்படிங்கும்போது எல்லாருமே வந்துட்டாங்க. 8 o'clock மேலே சாமிக்கு தட்டு சீர் மாதிரி ஏற்பாடு பண்ணி 2 பெருமாள் கோவில் இருக்குது. ஒரு கோயிலேருந்து இன்னொரு கோயிலுக்கு அப்படி நடந்து எல்லா பிரசாதமும் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். சா 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 ரி சரி சபா மம த த த சரி பாப்பா சா சா. நைட் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறங்காட்டி நிறையா அபிஷேகமெல்லாம் பண்ணாமல் பால், தயிர், பன்னீர் இந்த 3 அபிஷேகம் மட்டும் பண்ணி சூப்பராக ஆராத்தனையெல்லாம் கட்டியிருந்தாங்க. அவ்வளோ மனசு திருப்தியாக இருந்துச்சுங்க. ரொம்ப நாள் கழிச்சு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாமி கும்பிட்டோம் அப்படிங்கும் போதே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. சாமி கும்பிடும் போதும் அப்படித்தான் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று பேசி சிரிச்சுட்டு சாமிக்கு பிரசாதம் ரெடி பண்ணிவிட்டு நைட் டின்னர் எப்படி இருந்தாலும் இவங்கெல்லாம் பேசி சிரித்து சமைக்கிறதுக்கு மணி 12 ஆக்கிடுவாங்கன்னு தெரியும். ஸோ சாமி கும்பிட்ட கையோட இந்த அவள் எங்கே பறந்துச்சுன்னே தெரியல. கலக்கினப்போ தான் எதுக்கு இவ்வளோ அப்படின்னாங்க. ஆனால் 5 நிமிஷத்தில் அவள் எல்லாமே பசிக்கு காணாமல் போயிடுச்சுங்க. அங்கே சாமி கும்பிட்ட கையோடு அப்படியே இன்னொரு பெருமாள் கோயிலுக்கும் வந்தாச்சு. இங்கேயும் அதே மாதிரி
3 அபிஷேகம் சொல்லி ஆராதனையெல்லாம் சொல்லியிருந்தாங்க. வந்ததும் ஒரு 10 நிமிஷத்தில் ஐயர் டக்கு டக்கு டக்குன்னு பண்ணி கொடுத்துட்டாரு. நல்லபடியாக இங்கேயுமே சாமி கும்பிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் தான் போயிட்டு சமையல் வேலையே செய்ய ஆரம்பித்தாங்க. நைட்டுக்கு சிம்பிளாக 1 பார்ட் தக்காளி சாதம் தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் ஆளுக்கு செஞ்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் சஷ்வந்த்க்கும் விதுலியாவுக்கும் மட்டும் வெளியே இருந்து இட்லி வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா இங்கே செஞ்சு ஊட்டுறக்கு ரொம்ப லேட் ஆகிடும். அது இல்லாமல் சாப்பாடும் பெருசாக சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி. ஆனால் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. என்னதான் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டாலும் இங்கே உட்காந்து இந்த கூட்டாஞ்சோறு சாப்பிட்ற டேஸ்ட்டு கொஞ்சம் கூட வராது. எப்போ பார்த்தாலும் நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்சம் புதுவித அனுபவமாக தான் இருந்துச்சு. காலையில் ஒரு 5:30 மணிக்கெல்லாம் எழுந்தாச்சுங்க. ஃபஸ்ட்டு முக்கியமான ஆளுகள்லாம் கெடாவை பிடிச்சிட்டு போயாச்சு. அங்கே போய் பொங்கல் வச்சு கெடா வெட்டணும்னு சொல்லி நான் அந்த வீடியோலாம் எடுக்கல. ஏன்னா இங்கே பெருமாள் கோயிலேருந்து ரெடி ஆகி சஷ்வந்த் குட்டியெல்லாம் ஒரு 8 மணி போல் தான் எழுந்தார். அதுக்கப்புறம் தான் போயிருந்தோம். எங்களோட கருப்பராயர் கோயில் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃபுல்லாக தென்னை மரம், குதிரை, அதுக்கு பக்கத்துலேயே ஆறு. இந்த டைம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக போச்சு, இல்லைன்னா நிறைய தண்ணி போகும். நாளே நாங்கள் பிளான் பண்ணது இங்கே ஆற்றுல வந்து குளிக்கலாம், ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான். பட் எங்களோட அன்எக்ஸ்பெக்டட் இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக போயிடுச்சு. இந்த தண்ணியில் குளிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால எல்லாரும் அங்கேயே ரெடி ஆகிட்டு வந்துட்டோம். காற்றும் கூட எங்களுடன் இரவினில் தூங்க இடம் கேட்கும். மழை துளி கூட என் தாயின் மடியினில் தவழ தினம் ஏங்கும். நத்தை கூட்டின் நீர் போதும் எங்களின் தாகம் தீர்த்து கொள்வோம். கத்தும் கடலும் கை கட்ட கவிதைகள் போலே வாழ்ந்து வந்தோம். கருப்பராயருக்கு கெடா வெட்டுறோம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு அந்த தீர்த்தம் தொலைச்சிட்டு அந்த ஆடு வந்து தலையாட்டினா மட்டும்தான் அதை வெட்டுவாங்க, இல்லைன்னா வெட்ட மாட்டாங்க. எங்களோட இதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் தான். அதை ஊற்றுன செகண்ட்லேயே வந்து தலையாட்டினதுமே அவங்க அப்படியே பிடிச்சிட்டு போயிட்டாங்க வெட்டுறக்கு. வெட்டி எல்லாமே க்ளீன் பண்ணி அவங்க கொடுத்துருவாங்க. அதுக்குள்ளே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே சிம்பிளாக சம்பா ரவையும் கூட குருமா மட்டும்தான் செஞ்சுருந்தாங்க. ஆஃப்டர்நூனுக்கு நல்லா ஹெவி மீல்ஸ் தான். அதனால மார்னிங் கொஞ்சம் சிம்பிளாக இருந்தால் போதும்னு சொல்லி தான் இப்படி பிளான் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் இந்த காட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இங்கேயுமே வந்து எல்லா அபிஷேகத்துக்கும் பூஜை சொல்லியிருந்தோம். அதனால் அங்கே சாப்பிட்டு வந்ததும் கரெக்டாக சாமிக்கு அலங்கார பூஜை, அபிஷேகம் இதெல்லாமே ஒரு சைடில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கூடவே தட்டு சீருமே ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறங்காட்டி அங்கேயே தாலிக்கயிறு மாற்றினா ரொம்ப நல்லதுன்னு சொன்னங்காட்டி வளையல், தாலிக்கயிறு, சாமிக்கு தட்டு சீரு அது எல்லாமே எடுத்துகிட்டு பக்கத்துலேயே விநாயகர் கோயில் இருக்குது. அதுலேருந்து ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. அண்ணன் தங்கையை வருமே நேசம் கொண்டோம் தமிழ் மண்ணை. நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள். அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். மொத்தமாக கெடா வெட்டுறது இவங்க அவங்க அப்படிங்கிறது எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாமல் எல்லாருமே ஷேர் பண்ணி வெட்டுறோம் அப்படிங்கிறங்காட்டி அதுவே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. சீரெல்லாம் கொண்டு வந்ததும் இங்கேயும் சாமிக்கு ஃபுல்லாக அலங்கார அபிஷேகமெல்லாம் பண்ணி ஆராதனை கட்டினாங்க. அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் நான்வெஜ் செய்யறதுக்கு ரொம்ப லேட் ஆகும்னு தெரியும். ஆல்ரெடி பசங்க எல்லாமே கிரிக்கெட் பாலெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அவங்க ஒரு சைடு பார்த்தா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஒரு சைடு இந்த வயசானவங்க, அம்மா, அவங்க அத்தை அவங்கெல்லாம் சேர்ந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு சைடு நம்ம கேங் எல்லாம் சேர்ந்து அவங்க ஒரு கேங் போட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. ஆளுக்கு என்ன பேசுகிறோன்னு தெரியாது, ஆனால் ஜாலியாக பேசிட்டு சிரிச்சிட்டு அது அந்த டைம் போனதே தெரியாது. காலையிலேருந்து எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கரெக்டாக சமையல் எல்லாமே முடிச்சிட்டாங்க. மட்டன் பிரியாணி, மட்டன் தண்ணி குழம்பு, சிக்கன் கிரேவி, அது இல்லாமல் வெஜ் சாப்பிட்ற ஒரு 10 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு தனியாக காளான் பிரியாணி, மஞ்சப்பருப்பு, ரசம் இந்த மாதிரி எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க.
ஆஃப்டர்நூன் லஞ்ச் சாப்பிட்றதுக்கே ஒரு 3 o'clock போல் ஆகிடுச்சுங்க. எல்லோரும் பேசிட்டு கிளம்புறதுக்கு 6 o'clock போலயே ஆகிடுச்சு. இந்த vlog கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பை.